Hello friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் பாலிட்டியில் மேக்கிங் அப் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் வந்துட்டு இன்ட்ரோ ஆஃப் பாலிட்டி கிளாஸ் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை வந்துட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு புரியும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ மேக்கிங் அப் ஆஃப் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்துக்கோங்க. குரூப் 1ஆக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், கண்டிப்பாக 1 to 2 கொஷின்ஸ் கிட்ட கேட்பாங்க. அதே குரூப் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 to 4 கொஷின்ஸ் கிட்ட கேட்பாங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு எல்லாமே கரெக்டாக படித்து வச்சுக்கணும். அது இயர்ஸாக இருக்கட்டும், நேமாக இருக்கட்டும், டேட்டாக இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக படித்து வச்சுக்கணும். இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்றது என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் ஒன்றும் இல்லை, இது ஃபண்டமெண்டல் லா, ஒரு லா புக் மாதிரி. இப்போ நிறைய கோர்ட் சீனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குற்றவாளி நிற்கிறவங்ககிட்ட வந்துட்டு சத்தியம் மாதிரி வாங்குவாங்க ஒரு புக் மேலே வச்சுட்டு, நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் கான்ஸ்டியூஷனல் புக். அது நம்ம எழுதப்பட்டிருக்கு நம்மளுக்குன்னே, எப்படி வந்துட்டு ஒரு சிட்டிசன் வந்துட்டு இருக்கணும். அதில் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு சிட்டிசனுக்கு என்ன, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியா அப்படின்றது இதுதான், ஒரு ஸ்டேட்ஸ் இருக்கும், இவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்கும், இவ்வளோ யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் சிட்டிசன்ஷிப், ஒரு சிட்டிசன்ஷிப் எப்படி இருக்கணும், அவங்களுக்குடைய அடிப்படை உரிமை என்ன, ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன, அண்ட் ஒரு ஸ்டேட்டை வழி நடத்துறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அதுதான் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட். லீகல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஒரு சிட்டிசனாக நம்ம கண்ட்ரிக்கு என்ன பண்ணணும், நம்மளுக்கு அடிப்படை உரிமை கொடுத்துருக்காங்களா, அது மாதிரி நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்ன, அதை பற்றி. அப்புறம் ஒரு எலெக்ஷன் கமிஷன் எப்படி இருக்கணும், ஒரு லெஜிஸ்லேட்டர், ஒரு பிஎம்க்குரிய குவாலிஃபிகேஷன் என்ன, சிஎம்க்குரிய குவாலிஃபிகேஷன் என்ன, ஒரு பிரசிடென்ட்னா யார், வைஸ் பிரசிடென்ட்னா யார், கவர்னர்னா யார், இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் எங்கே இருக்குன்னா அந்த கான்ஸ்டியூஷனல் புக்கில் இருக்கும். ஸோ இந்திய அரசமைப்பை பற்றி படிக்கிறப்ப இந்த கான்ஸ்டியூஷன், மேக்கிங் அப் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஃபர்ஸ்ட் டிமாண்ட் ஃபார் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷன் எங்களுக்கு இந்தியாவுக்கு வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1934 எம்என் ராய். இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட லீடர். அதை தொடர்ந்து 1935 1935 காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்குன்னு ஒரு தனி கான்ஸ்டியூஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து 1938 ஜவஹர்லால் நேரு எங்களுக்குன்னு ஒரு இண்டிபெண்ட் கான்ஸ்டியூஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதை எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்னால் 21 வயசுக்கு மேலே இருக்கவங்க ஓட் பண்ணுற மாதிரி. ஃபர்ஸ்ட் 21 வயசு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 61st அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் 21 ஏஜ் 18 இயர்ஸாக குறைக்கப்பட்டுச்சு. அப்புறம் 1940 ஆகஸ்ட் ஆஃபர்னு பிரிட்டிஷ் கொடுக்குறாங்க. அதை யார் கொடுக்குறா அப்படின்னா லார்ட் லித்லிகோ. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்குன்னு தனி கான்ஸ்டியூஷன் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கொடுக்கலை. 1942 கிரிப் மிஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அதுலேயும் உங்களுக்குன்னு இந்தியாவுக்குன்னு தனி கான்ஸ்டியூஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் கொடுக்கல. காந்திஜி அப்போ மறுக்கிறார், நீங்கள் கொடுக்க மாட்டீங்க தான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஆகஸ்ட் ஆஃபருக்கும் கிரிப் மிஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் ஆஃபரில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிரிட்டிஷும் இந்தியாவும் சேர்ந்து ஒரு கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே கிரிப் மிஷனில் இறங்கி சரி உங்களோட கான்ஸ்டியூஷனை நீங்களே மேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 1946 கேபினெட் மிஷன். இது இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கேபினெட் மிஷன்றது 1946 ஒரு குழு வருது, 3 மெம்பர்ஸ் கொஞ்சம் குழு. இவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்குன்னு தனியாக ஒரு கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுங்கள், அதுக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னு ஒன்று உருவாக்கணும். இப்போ ஒரு ரூல்ஸ், செட் ஆஃப் ரூல்ஸ் எழுதணும் அப்படின்னா ஒரு நிறையா பேர் சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும்ல, அதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னு ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேபினெட் மிஷன் 3 மெம்பர்ஸ் கொண்ட குழுவாக இருக்குது. 3 மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ், அந்த கிரிப் மிஷனில் இருந்த கிரிப்ஸ், அப்புறம் ஏவி அலெக்சாண்டர். இவங்க 3 பேர் கொண்ட குழு தான் வருது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை ஃபஸ்ட்டு உருவாக்குங்க, அவங்க உட்காந்து பேசி ஒரு செட்ஸ் ஆஃப் ரூல்ஸை உங்களுக்கு மேக் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை மேக் பண்ணணும் இல்லையா, அதுக்கு அவங்க செட்ஸ் ஆஃப் ரூல்ஸ் வந்துட்டு கொண்டு வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் மெம்பர்ஸ் 389 மெம்பர்ஸ் இருக்க போகிறாங்க. அண்ட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா ப்ரொபோஷ்னல் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்க போகுது. 10 லட்சம் பாப்புலேஷன் கொண்ட ஒரு இடத்துக்கு ஒரு மெம்பர்ஸ் கிட்ட அனுப்பணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அண்ட் கம்யூனிட்டி பேஸ்டாகவும் இருக்க போகுது. இது ஹிந்துஸ் மட்டும் இருக்க போகிறதுல எல்லா கம்யூனிட்டி மெம்பர்ஸும் இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து அவங்களுக்குரிய ரூல்ஸை வந்துட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி பேஸ்டாகவும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. முஸ்லீம்ஸ் இருக்கணும், சீக்ஸ் இருக்கணும், ஜென்ரல் கேட்டகரியில் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா பார்ட்லி நாமினேட்டட் பிரின்சி ஸ்டேட்லேருந்து ஒரு 93 பேர் வரணும். அவங்க எப்படி இருக்கணும்னா பார்ட்லி நாமினேட்டடாக இருக்கணும். பிரின்சி ஸ்டேட் நம்மளுக்கு 565 இருந்தாலும் அந்த பாப்புலேஷனுக்கு தகுந்த குட்டி குட்டியாக இருக்கும்ல, பாப்புலேஷனுக்கு தகுந்தாப்புல 93 பேர் வந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க பிரின்சி ஸ்டேட்லேருந்து. அதே அடுத்து பார்த்திங்கன்னா பார்ட்லி எலெக்டட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 292 பேர். இவங்க எப்படி செலக்ட் பண்ணுறாங்க 292 பேர்ன்னு பார்த்திங்கன்னா இப்போ எப்படி 29 ஸ்டேட்ஸ் இருக்கோ அப்போ வந்து இப்போ பிரிட்டிஷ் ப்ரொவினன்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 11 ஸ்டேட்ஸ் கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 இப்போ எப்படி அந்த யூனியன் டெரிட்டரி சொல்கிறோமோ அது மாதிரி அப்போ வந்துட்டு சீஃப் கமிஷனர் ப்ரொவினன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 4 இது இருக்கும். என்னென்னு பார்த்திங்கன்னா டெல்லி, அஜ்மர், கூர்கு, பெல்கஸ்தான் இருக்கும். இந்த 4 இடத்துல இருந்தும் ஆள் வரணும். அப்போ 292 + 4 296 மெம்பர்ஸ் வந்துட்டு பார்ட்லி எலெக்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பார்ட்லி எலெக்டடுக்கு எப்படி எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு நடக்கணும். அது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை டு ஆகஸ்ட் 1946 எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வர்றதுக்காக எம்எல்ஏ செலக்ட் பண்ணுறதுக்கான எலெக்ஷன். அதில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்துட்டு வின் பண்ணுது. காங்கிரஸ் வந்துட்டு 208 சீட்டை பிடிக்குது. முஸ்லீம் லீக் பார்த்திங்கன்னா 73 சீட்டு, அதர்ஸ் வந்து 15. அப்போ 296 பேர் இந்த இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலம் டைரக்ட்லி பார்ட்லி எலெக்டட் அது மூலம் உள்ளே வராங்க. அண்ட் அவங்களுக்கு ஓட்டிங் எப்படி நடக்குது அப்படின்னா சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் மூலம் நடக்குது. ரேங்கிங் ப்ரிஃபரன்ஸ் மூலம் ரேங்கிங் மூலம் நடக்குது. ஸோ இப்போ 389 பேர் ரெடி ஆகிட்டாங்க. இவங்க டிஸ்கஸ் பண்ணி நம்மளுக்குரிய கான்ஸ்டியூஷனை மேக் பண்ண போகிறாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா காந்திஜியும் ஜின்னா, காந்திஜின்றதே ஒரு காங்கிரஸோட மிகப்பெரிய லீடர், ஜின்னான்றது முஸ்லீம் லீகோட மிகப்பெரிய, இவங்க 2 பேருமே கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இல்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியில் ஒன்று தான். அதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா 1946 டிசம்பர் 9 வந்துட்டு நடக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா முஸ்லீம் லீக்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலை அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் இருக்க கொஞ்சம் பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணலை. 389 பேர்த்தில் 211 பேர் தான் மொத்தமாகவே அட்டன் பண்ணியிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கை. மொத்தம் எத்தனை மீட்டிங் நடந்துச்சு, மீட்டிங்கை வால்யூம்னு சொல்லுவாங்க. மொத்தம் எத்தனை மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னா 12 மீட்டிங் நடந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டெம்ப்ரவரி பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க, சச்சினந்த ஜின்ரா. இது எப்படி வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓல்டஸ்ட் மெம்பர். இது யார் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ப்ராக்டிஸ். இதிலிருந்து ஒரு மெம்பரை டெம்ப்ரவரி பிரசிடெண்ட்டாக உட்கார வச்சுருக்காங்க. அப்புறம் செகண்ட் மீட்டிங் நடக்குது டிசம்பர் 11, அடுத்து ஒரு 2 நாள் டிசம்பர் 11, 1946. இங்கே வந்து ஒரு பெர்மனன்ட் பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணுறாங்க. அவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ராஜேந்திர பிரசாத். அப்புறம் வைஸ் சேர்மனாக யார் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹச்ஜி முகர்ஜியையும் கிருஷ்ணமாச்சாரியையும் வைஸ் சேர் பர்சனாக செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது இந்த டேட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், டிசம்பர் 13, 1946 ஜவஹர்லால் நேரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றது, குறிக்கோள் தீர்மானம். இது வந்து யூஎஸில் இருந்துச்சு. அதை வந்து கொண்டு வராரு ப்ரியாம்பிள் மாதிரி. நம்மளோட அப்ஜெக்டிவ் தெளிவாக இருக்கணும். இந்த கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணுறதுக்கு என்ன ஒரு குறிக்கோளோ அந்த அப்ஜெக்டிவ் நமக்கு வந்து தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அக்செப்ட் பண்ணுறாங்க. அந்த டேட் ரொம்ப முக்கியம். எப்போனா ஜனவரி 22, 1947 நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அக்செப்ட் பண்ணுறாங்க அப்சல்யூட் ரெசல்யூஷனை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜான் பிட்டன் அப்படின்றவர் வராரு. அவர் வந்துட்டு ஜூன் 3 பிளான் அப்படின்னு கொண்டு வரார். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்குள்ளேயே சண்டை நடக்குது. முஸ்லீம்ஸ் வந்து தனி கண்ட்ரி வேணும் அப்படின்னு வந்துட்டு சண்டை போடுறாங்க.
இந்தியாவுக்குள்ளேருந்து நாங்கள் பிரிஞ்சு போயிடுறோம், எங்களை பிரித்து விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தக்கப்புறம் காங்கிரஸ் தான் பார்ட்டிக்கு வரும். அவங்க வந்துட்டு ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க, முஸ்லீம்ஸை வந்துட்டு நிம்மதியாக இங்கே இருக்க விட மாட்டாங்க. அதனால் எங்களுக்குன்னு ஒரு தனி கண்ட்ரி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக பிரிட்டிஷே இறங்கி வந்து இந்தாங்க அவங்களுக்கு சுதந்திரம் அப்படின்னு கொடுக்க வரப்போ நம்மளுக்குள்ளேயே சண்டை. காந்திஜி வந்து இல்லை நீங்கள் பிரிஞ்சுலாம் போகக்கூடாது, நீங்கள் எங்கே இருங்க, நீங்கள் கூட ரூல் பண்ணுங்க அப்படின்னா சொல்கிறாரு. ஆனால் ஜின்னா வந்து பிடிவாதமாக இல்லை எங்களுக்குன்னு ஒரு கண்ட்ரி பாகிஸ்தான் அப்படின்றத கொடுத்துருங்க, நாங்கள் பிரிஞ்சு போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மவுண்ட் பேட்டன் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறாரு, என்னடா அவங்க சண்டை முடியல. அதனால் அவரே ஒரு முடிவு எடுத்துட்டார். ஜூன் 3 பிளான் அப்படின்னு கொண்டு வராரு, இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்துட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பிரிட்டிஷ்லேயே அக்செப்ட் பண்ணுறாங்க. இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 எப்போனா ஜூலை 18 அங்கேயும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இந்த ஆக்டாக பாஸ் பண்ணிட்டாங்க, இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிரிக்கப்படுது, இந்தியா பாகிஸ்தானாக பிரிக்கப்படுது. அப்போ கான்ஸ்டியூஷன்லேருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்குது இல்லையா, அதுதான் பார்க்க போகிறோம். இண்டிபெண்டன்ஸ் கிடச்சக்கப்புறம் என்ன கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டல் மெம்பர்ஸ் இருப்பாங்களா, அதில் முஸ்லீம் லீக்ஸ் எல்லோரும் தானே இருக்காங்க அந்த 389. அதில் வந்து ரெடியூஸ் ஆகுது 299. அந்த 299 எப்படி யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 229 பேர் அந்த பிரிட்டிஷ் இந்தியன் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்தவங்களும் பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் இருந்தோம். இப்போ அவங்க வந்து ஒரு அறிக்கைடுறாங்க, யார் நீங்கள் பாகிஸ்தானோட போய் சேரணுமோ போய் சேர்ந்துக்கோங்க, இந்தியாவோட இருக்கவங்க இருந்துக்கோங்க அப்படின்னு ஒரு அறிக்கையை வந்துட்டு பாஸ் பண்ணிடுறாங்க. அண்டு 2-3 பிரின்ஸ்லி ஸ்டேட்டும் அங்கே போய் பாகிஸ்தானோட ஒட்டிக்கிறாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்லேருந்து 70 பேராகவும் மாற்றங்கள் ஏற்படுது. அப்புறம் பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பிகம் தி சாவரன் பாடி அப்படின்னா இறையாண்மை, ஒரு சுப்ரமசியாக கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லுதோ அதுதான் ஃபைனல், அது மாதிரி உருவாக்கப்படுது. அண்ட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பிகம் த லெஜிஸ்லேட்டிவ் பாடி, ஒரு சட்டமன்றமாகவும் செயல்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி 2 ரோல் பண்ணுது. ஒன்று கான்ஸ்டியூஷன் மேக்கிங் அப் ஆஃப் கான்ஸ்டியூஷனும் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பண்ணுது. மேக்கிங் ஆர்டினரி லாஸ் அதையும் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்துட்டு பண்ணுது. என்னவா இருப்பாங்க அப்படின்னா, மேக்கிங் அப் ஆஃப் கான்ஸ்டியூஷனாக இருக்கப்போ பிரசிடெண்ட்டாக அந்த சேரில் யார் உட்காந்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் தான் உட்காந்துருப்பாங்க. இவங்க இந்த என்ன ரூல்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்ற அந்த மாதிரியான டிஸ்கஷன் போகும். அப்புறம் ஆர்டினரி லாஸ் அப்படி சட்டமன்றமாக செயல்படுறப்ப யார் உட்காந்துருப்பாங்க சேரில் ஸ்பீக்கரான்னு பார்த்தீங்கன்னா ஜிவி மௌலங்கர். இவர் தான் அப்போ வந்து அந்த கான்ஸ்டியூஷனாக சட்டமன்றமாக செயல்படுறப்ப இவர் தான் அந்த சேரில் வந்துட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்துட்டு சாதாரண சட்டங்கள் நிறையா வந்து பண்ணாங்க. மினிமம் வேஜஸ் 1948 இருக்கட்டும், ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 இருக்கட்டும், பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் 1951. இதெல்லாம் வந்துட்டு எப்போ வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்துட்டு ஒரு சட்டமன்றமாக செயல்படுச்சோ அப்போ கொண்டு வந்த ஆக்ட் தான் இதெல்லாம். எவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இந்த கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 60 கண்ட்ரீஸை ரெஃபர் பண்ணியிருக்காங்க, 64 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்ட டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 years 11 months 18 days. இது அடிக்கடி குரூப் 4 எப்போவுமே அடிக்கடி கேட்குறாங்க, இந்த இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. 2 years 11 months 18 days வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக 26 நவம்பர் 1949 கரெக்டாக சைன் பண்ணி எல்லாம் முடிச்சிருவாங்க. ஆனால் கான்ஸ்டியூஷனல் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி 1950. ஏன் இந்த டேட்டை செலக்ட் பண்ணணும்? நவம்பர்லேயே முடிச்சிட்டாங்க, ஆனால் ஏன் ஜனவரிக்கு 2 months கிட்ட வெயிட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, லாகூர் அந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு போராடுறப்ப லாகூர் செக்ஷன் ஆஃப் காங்கிரஸில் நடக்கிறப்ப பூர்ண ஸ்வராஜ் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேவை வந்துட்டு அலௌன்ஸ் பண்ணிவிட்டு கொடிலாம் ஏற்று ஆரம்பிச்சவர்களான இருக்கும். எனக்கு வந்து விடுதலை கிடைச்சி விட்டது. ஸோ இந்த டேட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் மக்கள் அப்படின்றக்காக வெயிட் பண்ணி 26 ஜான் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது கேம் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னு பார்த்தோம்னா நேஷ்னல் ஃப்ளாகை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 22, 1947 நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் நேஷ்னல் ஆந்தமும் நேஷ்னல் சாங் அப்படின்றதையும் ஜனவரி 24, 1950 அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ராஜேந்திர பிரசாத் ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக ஜனவரி 24, 1950 உட்காரப்படுறார். அப்படி கான்ஸ்டியூஷன் அசம்பிளிலாம் முடிச்சக்கப்புறமும் அவர் தான் பிரசிடெண்ட்டாக. அப்புறம் காமன்வெல்த் மெம்பராக எப்போ ஆகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா May 1949 வந்து காமன்வெல்த்தில் நம்ம மெம்பர் ஆகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்துச்சு? December 9, 1946. அதுவே லாஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்துச்சு? January 24, 1950. சரியா? இப்போ November 46 பார்த்திங்கன்னா அவங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து கான்ஸ்டியூஷனை எழுதி முடிச்சிருப்பாங்க. அது கேம் இன்டு ஃபோர்ஸ் எப்போ கேம் இன்டு ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 26 January 1950 தான் கான்ஸ்டியூஷன் கேம் இன்டு ஃபோர்ஸ். ஏன் வந்துட்டு அவங்க November 26 முடிச்சுட்டு ஜான் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, January 26 வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் டேட்டாக கன்சிடர் பண்ணாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு வந்துட்டு ஒரு ஃப்ளாகை வந்துட்டு ஹாஸ்ட் பண்ணுவார் ரிவர் ரவி அப்படின்ற இடத்துல. பூர்ணா சமராஜ் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாகை வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டேட் வந்து ஞாபகம் இருக்கணும், அந்த டேட் வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்கணும் அப்படின்றக்காக நவம்பரில் முடித்தாலும் Jan 1950 வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம கான்ஸ்டியூஷனை கேம் இன்டு ஃபோர்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த டேட்டும் அந்த 2 டேட்டை கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அந்த 2 டேட்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். அதான் இப்போ வந்து நம்ம November 26 கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன்னா அதுவும் ஞாபகம் இருக்கணும் அப்படின்றக்காக கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா டிராஃப்டிங் நிறைய கமிட்டி வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. மேஜர் கம்யூனிட்டியும் டிராஃப்டிங் கம்யூனிட்டி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மித்தது வேணாம். டிராஃப்டிங் கம்யூனிட்டி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிராஃப்டிங் கம்யூனிட்டியில் 7 மெம்பர் கொண்ட குழு செயல்பட்டாங்க. அதில் அம்பேத்கர் தான் லீடராக இருந்து வழி நடத்தியிருப்பார். ஸோ இவர் தான், அதனால தான் அவர் வந்து ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இவரோட பங்கு வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி. இவர் தான் லீடராக இருந்திருக்காரு, டிராஃப்டிங் கமிட்டியோட லீடராக. அடுத்து யார் யார் மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கோபாலசாமி ஐயங்கார், கிருஷ்ணசாமி ஐயர், KM முனிஷ், அப்புறம் சையத் முகமது சக்துல்லா அப்படின்றவரும், அப்புறம் மதவன் ராய் அப்படின்றவர் பாரு, அவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்பார் மிட்டரால். அடுத்து கிருஷ்ணமாச்சாரி அப்படின்றவர் இருந்திருப்பார், அவரும் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பார் காதன் அப்படின்ற மூலம். ஸோ அதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. KK ஞாபகம் வச்சுக்கோங்க. மதன் ராவ் அப்படின்னு மிட்டர், கிருஷ்ணமாச்சாரி கேட்டன் KK ஞாபகம் வச்சுக்கோங்க. மேஜர் கமிட்டி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் பவர் கமிட்டி அப்படின்ற 3 பேர் வந்து ஜவஹர்லால் நேருவாக இருக்கும். யூனியன் பவர் கமிட்டி, அதிலும் யூனியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் ஸ்டேட் கமிட்டி, இந்த 3ல யார் ஹெட்டாக இருந்திருக்காங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அதே ப்ரொவிஷனல் கமிட்டி அப்படின்றதுல வந்துட்டு சர்தார் வல்லபாய் பட்டேலும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது 2க்கும் சர்தார் வல்லபாய் பட்டேல். அப்புறம் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஸ்டேரிங் கம்யூனிட்டியாக ராஜேந்திர பிரசாத் இருந்திருக்காரு. இம்பார்ட்டன் அந்த ஸ்டேட் கம்யூனிட்டியோட கொஸ்டின் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸ்டேட் கம்யூனிட்டியோட ஹெட் யாராக இருந்திருக்காங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, அது மறந்துடாதீங்க. அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, எவ்வளோ ஆர்டிகல்ஸ் அவங்க முடிச்சு ஒப்படைச்சப்போ எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரியாம்பிள் வந்துட்டு 1. இப்போயும் பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள் வந்துட்டு 1 தான். ஆர்டிகல்ஸ் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 395 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 465 ஆர்டிகல்ஸ், அவ்வளோ ஆர்டிக்கல் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா 8 ஷெட்யூல் இருந்துச்சு. அப்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12 ஷெட்யூல்ஸ், நம்ம பஞ்சாயத்து ராஜ் 11, 12 ஆட் பண்ணனால 12 ஷெட்யூல்ஸ் வந்திருக்கு. அப்புறம் 22 பார்ட்ஸ் இருந்துச்சு, இப்போ 25 பார்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளியே நிறையா பேர் வந்து கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்க. இது குரூப் 4ல் கேட்குறாங்க. டிராஃப்டிங் கம்யூனிட்டியை ட்ரிஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம 2 வருஷம் எடுத்துக்கிட்டோம் இல்லையா. US கான்ஸ்டியூஷன்லாம் 4 மாதம் தான் எடுத்திருக்காங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 3 வருஷத்தை நெருக்கி டைம் எடுத்திருக்கோம். அதனால் இழுத்துட்டோம், ரொம்ப டைம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைம் கன்சியூமிங்காக இருந்திருக்கு அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜார் அகமத் அப்படின்றவர் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அந்த மேக் பண்ணாங்களா, அவங்க வந்து டாமினேட்டட் பை காங்கிரஸ் தான் நிறையா பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா கிரான்வெலி அஸ்லின் இவர் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அடுத்து டாமினேட்டட் பை ஹிந்துஸ் நிறையா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு V. சிம்மன் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு.
ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பாடியாக அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இல்லை அப்படின்னு இது மேலே குற்றச்சாட்டு விதிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா கேலிகிராஃபர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், யார் அதை வந்து ஹேண்ட் ரிட்டன் பண்ணாமல் கான்ஸ்டியூஷனை ஹேண்ட் ரிட்டன் பண்ணியிருக்கு அது யாருன்னு பார்த்திங்கன்னா பிரேம் பிஹாரி அப்படின்றவர் ஹேண்ட் ரிட்டனாக நம்ம கான்ஸ்டியூஷனை எழுதியிருக்காரு இட்டாலிக் ஸ்டைலில். சரியா, அவ்வளோதாங்க மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு தான் ஒரு கதை மாதிரி படித்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு கொஷின் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறேன், அது உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். On which date the Absolutive Resolution was adopted by Constitution Assembly? இந்திய அரசியலமைப்பு சபை எந்த நாளில் குறிக்கோள் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது? அதோட டேட் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. இதில் உங்களுக்கு ஆப்ஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த கொஷின் வந்துட்டு நேம் த சேர்மன் ஆஃப் த ஸ்டேட் கமிட்டி. நேம் த சேர்மன் ஆஃப் த ஸ்டேட் கமிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. அரசியலமைப்பு சபையில் மாநிலங்கான குழுவின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏ ராஜேந்திர பிரசாத், பி முனிஷ், சி வந்துட்டு அம்பேத்கர், டி வந்துட்டு ஜவஹர்லால் நேரு. உங்களோட ஆப்ஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் செகண்ட் கொஷின் அப்படின்னு போட்டு உங்களோட ஆன்சரை வந்துட்டு பதிவு பண்ணுங்கள். Constitution Assembly of India was set up according to proposal of. அப்படி இதுக்குரிய ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. கிரிப் மிஷன், கேபினெட் மிஷன், மவுண்ட் பேட்டன் மிஷன், நேரு பிளான். இதெல்லாம் எந்த ஆப்ஷன் வந்து சூட்டபுளாக இருக்குது? இந்த வீடியோ கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதோட ஆன்சர் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு போடுங்க. கொஷினுக்குரிய ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்டு யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்குரிய நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.